ஒரு 70 வயசு ஆளை நம்ம என்னங்க கூப்பிடுவோம்? தாத்தான்னு கூப்பிடுவோம்ல. பட் ஹீஸ் எ லீடர். ஜகித் சிங் டெல்லேவால் ஃபார்மர்ஸோட லீடர். இன்னியோட 38 நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 70 வயசு மனுஷன் சுப்ரீம் கோர்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் இருக்கிற ஊர் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ற பஞ்சாப் கவர்மெண்ட் எல்லா இடத்தையும் நடுங்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு 38வது நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக். என்ன ரீசனுக்காக போராடுறாரு உங்களுக்கு தெரியும். லைட்டா ஃபிளாஷ்பேக். 2020-21 ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதா. அவனோட மெயின் டிமாண்ட் என்ன? 3 முக்கியமான லாஸ். ஃபார்மர்ஸ்க்கு எதிராக சில லாஸ் இருக்கு. அந்த லாஸை ரிப்பீல் பண்ணணும், தூக்கிடணும். சக்சஸா? எஸ். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்த ப்ரொடெஸ்ட். அதோட எண்டு வந்து சக்சஸ் தான். ஸோ போராட்டம் என்ன பண்ணுது? விவசாயிகளுக்கு தன்னோட தேவையை அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த 3 என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 1 இயர் லாங் ப்ரொடெஸ்ட்ல இது ஒரு பாயிண்ட் தான். பட் ஃபார்மர்ஸ் முன் வச்ச முக்கியமான 13 டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்டை ஃப்ரீ டைம்ல படிங்க. இந்த 13 டிமாண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், எம்எஸ்பி. எம்எஸ்பியோட பேக்ரவுண்ட் பிலாசபி என்ன? உங்களுக்கு தெரியும். அது அதிகமாக டைம் எடுத்துக்கல. ஃபார்மர்ன்றவர் பேசிக்கலி யாரு? ப்ரொடியூசர் தானே. ஒரு லேண்ட்ல ஒரு ஃபுட் கிரெயின்ஸை உற்பத்தி பண்ண ப்ரொடியூசர். பட் ரியாலிட்டியில ஃபார்மருக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவர் உற்பத்தி பண்ண பொருளை விற்கிறதுலே ப்ராப்ளம் இருக்குது. டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு போகணும், ரன்னாக மாறணும், செல்லராக மாறணும். மார்க்கெட்டில் பொருள் விலை திடீர்னு கம்மியாகிடும், மக்கள் வாங்க மாட்டாங்க. அப்போ அது ஃபுல்லாக விற்கலாம். என்ன ஆகும்? அகைன் ஒரு லேண்டில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க ஊருக்கே வர்ற மிடில் மேன் அவங்ககிட்ட விற்றுடலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு மேலே காசு தர மாட்டேங்கிறாரு. இப்போ ஃபார்மருக்கு ஃப்ரீயாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. என்ன ரீசன்? அவர் உற்பத்தி பண்ண ஃபுட் கிரெயின்ஸை ஈஸியாக விற்க முடியல. இப்போ யார் முன்னாடி வரணும்? கவர்மெண்ட் முன் வரணும். முன் வந்து எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டையும் அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வாங்கிக்கலாம். முன்கூட்டியே சொல்லிடலாம். இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் லிஸ்ட் பண்ணுறேன் 22 கிராப்ஸ். இந்த 22 பயிர்களை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு கிராப்ஸ்க்கும் இந்த விலையில வாங்கிடும். மினிமலாக கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடும். ஸோ கவர்மெண்ட் முன்கூட்டியே ஃபார்மருக்கு என்ன பண்ணுது? ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. நீங்கள் மார்க்கெட்லாம் போக வேணாம், மிடில் மேன்ட்டை நீங்கள் விற்க வேணாம். உங்களோட ப்ரொடக்ஷனில் அந்த 22 கிராப் லிஸ்ட்டில் ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டே இந்த விலைக்கு வாங்கிடும். இந்த விலைக்கு நான் எவ்வளோ, மினிமமாக எவ்வளோ விலை, ஒரு விலையை சொல்லும். இது நார்மல் ரொட்டீன் கவர்மெண்ட் பண்ணுது. இப்போ வரைக்குமே 22 கிராப்ஸுக்கு எம்எஸ்பி சொல்லணும். அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகளோட லைஃப்பை வந்து ஏன் வந்து பூஸ்ட் பண்ண முடியல? அவங்களோட இன்கம் ஏன் டபுள் ஆக்க முடியல? ஏன் வந்து சூசைட் நடக்குது? அப்படின்னா ரியாலிட்டியில் இந்த எம்எஸ்பியோட ஃபிலாசபி ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ரொம்ப கம்மியான விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த எம்எஸ்பினால பெனிஃபிட் அடைகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த எம்எஸ்பிக்குள்ளே வரல. இப்போ என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டு ஒரு ஐடியா சொல்லுது, பட் ரியாலிட்டியில் விவசாயிகிட்ட என்ன பண்ணல, எல்லா விவசாயிகள்கிட்ட இருந்தும் வாங்கல. அப்போ கவர்மெண்ட் கண்டிப்பாக எல்லாம் விவசாயிட்டு வாங்கணும்னா என்ன தேவை? இந்த ஐடியா இருக்குல்ல, இதை என்ன மாற்றணும்? இந்த ஐடியாவை லாபம் மாற்றணும். இதுதான் மெயின் போராட்டம். எம்எஸ்பிக்கு லீகல் பேக்கப் கொடுங்க. லீகலி எல்லா விவசாயிகிட்ட இருந்தும் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறங்க. அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன்? என்ன சட்டம் அது? இதுதான் மெயின் கோர் ஆஃப் தி ப்ரொடெஸ்ட். இது 2020-21 கேட்குறாங்க, பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுல? இது உங்களுக்கு தெரியும் எனக்கு. பட் அகைன், ஸோ வாட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் எம்எஸ்பி? ப்ரொடியூசர், ஃபார்மர் சைக்காலஜிக்கலி ஸ்ட்ரெஸ் இருக்காரு. அதாவது இந்த வருஷம் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா இல்லையானு. பட் விவசாயிக்கு என்ன ரிஸ்க்னா, இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அது விற்குமா விற்காதனால டவுட் இருக்கு. அப்போ என்ன பண்ண மாட்டாங்க விவசாயிகள்? மோஸ்ட்லி ப்ரொடக்ஷனை பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னா ஃபுட் சப்ளை எப்படி இருக்கும்? கம்மியாகிடும். இப்போ டிமாண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஆகும், அதிகமாகும். ஃபுட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? ரொம்ப அதிகமாகிடும். ஒட்டு மொத்தமாக கண்ட்ரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் மாட்டிக்கும். ஸோ ஃபுட் ப்ரைஸ்னால இன்ஃப்ளேஷன் வருதுன்னா அதை ஆர்பிஐயாலே ஒன்றும் பண்ண முடியாது, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபுட் ப்ராப்ளத்தை சரி பண்ணி ஆகணும். இது அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் சொல்யூஷன் யார் கொடுத்துட்டா? ஃபார்மர்ஸே கொடுத்துட்டாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாகணும்னா எம்எஸ்பி கொடுங்க. எல்லா விவசாயிகளும் எம்எஸ்பி கொடுப்பீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும், சப்ளை அதிகமாகிடும். அப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ன்றது அது ஃபார்மர்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட ஃபுட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளேஷனையும் குறைக்கும். அதனால ப்ரொடெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபிளாஷ்பேக். ஓகே, இப்போ ப்ரொடெஸ்ட் வந்துருக்கு. 2024 ஸ்டார்டிங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணாங்க. டெல்லி மார்ச் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. பஞ்சாப்லேருந்து டெல்லி மார்ச் போகிறது பிளான் பண்ணாங்க. பட் பேரிகேட்லாம் போட்டு தடுத்துட்டாங்க. இது டிசம்பர் எண்டில், நவம்பர் எண்டில் ஃபார்மர்ஸோட லீடர் இருக்காருல்ல, மேலே பார்த்தோம்ல, டெல்லிவால் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 38 நாள் முடிய போகுது. ஸோ கோர்ட் சொல்லியிருக்கு பஞ்சாப் கவர்மெண்ட் கிட்ட உடனடியாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனை ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அவர் லீடர் தான். பட் அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது? நிறைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்துருச்சு. ஈவன் டிசம்பர் 30 நினைக்கிறேன் ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா முழுக்க 100கணக்கான ஃபார்மர்ஸ் குரூப் எல்லாருமே அண்ட் பஸ்ஸு, லோக்கல் லெவலில் பஸ்ஸு எல்லாமே பந்துக்கு சப்போர்ட் பண்ணி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நடந்த பந்த். ஸோ எல்லா அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணுது. அப்போசிஷன் லீடரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன காசுக்கு? வி ஹேவ் டு லீகலைஸ் தி எம்எஸ்பி. 2020 இப்போ 2025 ஆக போது விவசாயிகளோட இன்கம் டபுள் ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஆக்க முடியல. அப்போ லைவ்லிஹுட்டே ப்ராப்ளமா இருக்கும்போது உயிரோட இருக்கிறதுனால பலன் கிடையாது. ஒன்று இந்த லா வர்ற வரைக்கும் போராடணும், எல்லாம் இறந்து போயிடும். அட்லீஸ்ட் என்னோட இறப்பு என்ன ஆகும்? ஒரு சேஞ்சை உருவாக்கலான்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் டிவிஷன் பண்ணலாமா? உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் அகைன் சம்மரைஸ். 13 டிமாண்ட் இருக்குது. ஓகே, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் அது வி ஹேவ் டு மேக் தி எம்எஸ்பி லீகலி பைண்டிங்காக மாற்றணும், லா உருவாக்கணும். ப்ளஸ் எம்எஸ்பி தரப்புறம் முடிவு பண்ணியாச்சு.
அதாவது நீ உற்பத்தி பண்ண ப்ரொடக்ஷனுக்கு இந்த கிராப்புக்கு எம்எஸ்பி ஓகே, பட் எவ்வளோ காசு கொடுப்பேன், வாட் இஸ் தி பிரைஸ், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ல ஆல்ரெடி காசு கம்மியாக கொடுத்தா லாஜிக் கொடுத்தா. ஒரு விவசாயி வந்து அவர் உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபுட் கிரெயினுக்கு விலை எப்படி முடிவு பண்ணுவார், இது ஒரு மூட்டை அரிசி இதுக்கு இவ்வளோ விலைன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் கணக்கில் கொண்டு வர ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது அந்த உற்பத்தி பண்ணதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் ஆச்சு ஒரு 5 சொல்லி பார்க்கலாம். விதை வாங்கியிருப்பாரா, அந்த காசால போடுவார். ஃபெர்டிலைஸ் வாங்கியிருப்பாரா, அப்புறம் அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட். அப்போ அந்த ஃபெர்டிலைசரும் காசு, பெஸ்டிசைடும் காசுன்றதால தான் ஃபுட் கிரேட்ஸ்னாக விலை அதிகமாகுது. ரெண்டாவது, இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த லேண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே விவசாயி, அவங்க குடும்பம், அவங்களோட சம்பளத்தையும் ஆட் பண்ணிக்கணும். வேஜ் லேபர் வேற என்ன ஆட் பண்ணலாம். அந்த லேண்ட் வாடகைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா லேண்டுக்கு ரெண்ட்டு, அது முக்கியமானது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே அதுக்கான காசு, பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டிராக்டர் வேற தேவை, டிராக்டர் கொண்டு வருவாங்களே அந்த மிஷினுக்கான காஸ்ட். ரெண்டாவது, வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட் வாங்குற வரைக்கும் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குல்ல. அப்போ ஒரு மூட்டை ஃபுட் கிரெயின்ஸோட விலையை தீர்மானிக்கிறதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ நாம வந்து விலையை சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஃபார்மர் இது எல்லாத்துக்கும் விலையை சேர்த்து டிவைட் பண்ணி ஒரு மூட்டைக்கு சொல்லிடலாம். பட் இப்போ விலையை முடிவு பண்ண போகிறது யாரு, கவர்மெண்ட் தான். கரெக்டா? இப்போ கவர்மெண்ட் சொல்ற ஒரு ப்ரைஸை எப்படி டேரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. செகண்ட் பாயிண்ட், இப்போ பார்த்தோம்ல மேலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோட்டலாக பார்த்தோம்ல, அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ காசு வருதோ ப்ளஸ் 50%. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது நேம் வைங்களேன், C2 வச்சுக்கலாம். C2 அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேலே பார்த்தோம்ல, சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், லேபர், ரெண்ட், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டைக்கு வந்து 10 ரூபா வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் ஒரிஜினல் பிரைஸ். விவசாயிக்கு என்ன கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ இது கூட என்னது, இந்த பிரைஸ்ல 50% ஆட் பண்ணிக்கும். 50% எவ்வளோ, 5 ரூபா, 15 ரூபா. ஸோ எம்எஸ்பியை லீகல் ஆக்கணும். பிளஸ் அந்த எம்எஸ்பியோட பிரைஸ் எப்படி இருக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட 50% ஆட் பண்ணி தரணும். இரண்டாவது டிமாண்ட். இந்த ஃபார்முலா யார் சொன்னது, MS சுவாமிநாதன். ஸோ ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் ஆக்கணும்னா, சூசைடை குறைக்கணும்னா, கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட டபுள் மடங்கு தர தேவையில்ல, 50% எக்ஸ்ட்ரா கொடுங்க. இந்த ஃபார்முலா தான் போடுறாங்க. ஸோ அகைன் லாஸ்ட்டாக அந்த 13 டிமாண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி பார்த்தாச்சு. ரெண்டாவது கம்ப்ளீட் லோன் வெய்வர். ஆல்ரெடி விவசாயிகளுக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால கடனை தள்ளுபடி பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப வயசான விவசாயிகளுக்கு 50 வயசுக்கு மேலே விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும், மந்த்லி பென்ஷனை உறுதிப்படுத்தணும். நாலாவது, இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில், அதில் நான் ஒரே ஒரு முக்கிய மிஸ்டேக் ஆட் பண்ணல. ஒரு மூட்டைக்கு முடிவு பண்ணுறதுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும்ல, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 ஒரு ஆக்ட் வந்துச்சு. அந்த ஆக்டை திரும்ப பெறணும். என்ன ரீசன், இந்த ஆக்ட் படி சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு விவசாயிக்கு அதிகமான என்ன இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் காசு வருது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், லோன் அதிகமாக வாங்கணும், அதுக்கும் சேர்த்து கஷ்டம், அது பின் வாங்கணும். 5வது பாயிண்ட், இப்போ எது முக்கியமான பிஸ்னஸ், லேண்ட் அக்விசிஷன். கவர்மெண்ட் லேண்ட் வாங்கிடும் விவசாயிகிட்ட இருந்து, இல்லை பிரைவேட் யாராவது வாங்குவாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன பண்ணணும், கன்சென்ட் வாங்கணும்ல. அந்த கன்சென்ட் இருந்த ஆக்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013. இதெல்லாம் நோட்ஸில் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். அந்த ஆக்ட் தூக்கிட்டாங்க, அதை கொண்டு வாங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013 காம்பன்சேஷன் கரெக்டாக இருந்துச்சு, லேண்டை வாங்குறதுக்கு காம்பன்சேஷன் கரெக்டாக இருந்துச்சு, ஃபார்மர்ஸ் கன்சென்ட் இருந்துச்சு. அது அகைன் திருப்பி கொண்டு வாங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 நாள் வேலை திட்டம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா டைமும் விவசாயம் பண்ண முடியாது, சீசன் மாறுது, மழை வர மாட்டேங்குது. ஸோ 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக மாற்றுங்க. 200 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆனுவலி. வேஜ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 700 ரூபாய். ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளத்தோட 200 நாள் வேலைக்கு சிஸ்டத்தை மாற்றுங்க. இதெல்லாம் பேசிக்ஸ், நிறைய இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல எம்எஸ்பி, அதே ஒத்துக்கல கவர்மெண்ட். எம்எஸ்பிக்கு லா படி லீகல் பைண்டிங் தர முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ப்ரொடெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு.